ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? திமுகவின் தொடர் வெற்றி தொடருமா என்ற தெரியாததால் ஆத்தூர் தொகுதியின் வெற்றியை கணிக்க முடியாத நிலையிலேயே இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் தொகுதி வாரியாக உத்தேச பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுகவின் கோட்டையாக கருதப்படுகிற தொகுதி ஆத்தூர். திண்டுக்கல் மக்களவை தொகுதியின் ஒரு பகுதியாக இது உள்ளது. திண்டுக்கல் மாநகரின் குடிநீர் ஆதாரமான ஆத்தூர் நீர்த்தேக்கம் மற்றும் மருதா நதி அணை உள்ளிட்டவை இந்த தொகுதியின் முக்கிய அடையாளமாக உள்ளது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியானது சின்னாலப்பட்டி, அகரம், தாடிக்கொம்பு, கன்னிவாடி, ஸ்ரீராமாபுரம், ஐயம்பாளையம், சித்தையன்பேட்டை ஆகிய 7 பேரூராட்சிகளை உள்ளடக்கியது. இந்த தொகுதியில் பட்டியலின மக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். அதற்கடுத்து கிறிஸ்துவ வன்னியர், தெலுங்கு செட்டியார், பிள்ளைமார், உக்கலிக்க கவுண்டர், நாயுடு, நாயக்கர் மற்றும் முஸ்லிம் சமுதாயத்தினரும் பரவலாக வசிக்கின்றனர். குறிப்பாக சின்னாலப்பட்டி பகுதியில் சௌராஷ்டிரா சமுதாயத்தினர் அதிக அளவில் உள்ளனர். மாவட்டத்திலேயே சிறிய தொகுதியான ஆத்தூர் தொகுதியில் தென்னை விவசாயம் மிக முக்கிய தொழிலாக உள்ளது. இது தவிர நெல், காய்கறிகள் கணிச அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த தொகுதிக்கு உட்பட்ட சின்னாலப்பட்டியில் உற்பத்தியாகும் சுங்கிடி சேலைகள் உலக புகழ் பெற்றது. இது தவிர மலையடிவார கிராமங்களில் காப்பி, மிளகு உள்ளிட்ட மலைப்பயிர்களும் பயிரிடப்படுகின்றன. திமுகவின் கோட்டையாக பார்க்கப்படும் இந்த தொகுதியில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகியும் அமைச்சருமான ஐ. பெரியசாமி தொடர்ந்து 5 முறை இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று வந்துள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஐ. பெரியசாமி 1,65,809 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதன்படி திமுகவுக்கு இந்த தொகுதியில் சுமார் 72% வாக்குகள் இருக்கிறது. சுமார் 2.5 லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் திமுகவின் சிட்டிங் அமைச்சர் ஐ. பெரியசாமியும் இந்திரா துவாரகநாதனும் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளனர். திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐ. பெரியசாமி கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராகவும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருந்து வருகிறார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை திமுகவின் கோட்டையாக மாற்றிய பெருமைக்குரியவர் கல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இதேபோல் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திரா துவாரகநாதன் இந்த முறை ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் அளித்துள்ளார். ஒருவேளை அமைச்சருக்கு வயதான காரணத்தினால் அவரது மகளுக்கு அவரே முன்மொழிவு செய்துள்ளாரோ என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது. அவரது மகன் ஐ. பி. செந்தில்குமார் தற்பொழுது எம்எல்ஏவாக உள்ளார். அவர் திண்டுக்கல் தொகுதியை குறிவைத்துள்ளார். இன்னொரு மகளுக்கும் வாய்ப்பு கொடுப்பார்களா தலைமை என்பது யோசிக்க வைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாலசுப்ரமணி, குப்புசாமி ஆகியோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதில் பாலசுப்ரமணி திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்து வருகிறார். குப்புசாமி காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார். அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி உதயகுமார், பாலு என்கின்ற கிரசர் பாலு, டி. ஆர். விஜயம் பாலமுருகன் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். முன்னாள் எம்பியான உதயகுமார் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளராக இருக்கிறார். 2014-19 வரை திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். நிலக்கோட்டை பேரூராட்சி துணைத் தலைவராகவும் இவர் இருந்துள்ளார். பாலு என்கின்ற கிரசர் பாலு மாவட்ட வர்த்தகர் அணி செயலாளராக இருக்கிறார். டி. ஆர். விஜய பாலமுருகன் மாவட்ட அதிமுக துணை செயலாளராக இருந்து வருகிறார். அரசு ஒப்பந்ததாரராகவும் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட இதுவரை 4 முறை விருப்ப மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜக சார்பில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம், பாரத பண்பாடு கேந்திரத்தின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் செல்வ விகேஷ் ஆகியோர் போட்டியிடலாம் என தெரிகிறது. ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி பாமகக்கு ஒதுக்கப்பட்டால் பாமக அன்புமணியின் மாநில பொருளாளர் திலகபாமா, பாமக தெற்கு மாவட்ட செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளரும் தமிழ் தேசிய அரசியல் போராளியுமான சைமன் ஜஸ்டின் வேட்பாளராக போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கலை இலக்கிய பேரவை நிர்வாகி எஸ். டி. சீனிவாசன், ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆத்தூர் தொகுதியில் அரசு கூட்டுறவு கல்லூரி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் தொகுதி என்பதால் அடிப்படை தேவைகளும் அதிகப்படியான நிதிகளும் ஒதுக்கப்பட்டு பல்வேறு திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த தொகுதிக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் சின்னாலப்பட்டி சுங்குடி சேலை செய்வதற்கு சிப்கா
சிப்காட் அமைக்கப்படும் என்ற கோரிக்கை, அதேபோல் சேலைகளுக்கு சாயம் போடுவதற்கு தனி கட்டிடம் அமைக்கப்படும் என்ற கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பது தொகுதி மக்களின் மனக்குறையாகவே இருந்து வருகிறது. திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் தொகுதியாகும். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளர் என்ற பெருமைக்குரியவர். இருந்தாலும் இந்த முறை அதிமுக நேரடியாக களமிறங்குமா, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்குமா என்ற குழப்பம் ஒருபுறமும், நாம் தமிழர் கட்சி தாவேகா சார்பில் வேட்பாளர் களமிறங்கப்படுவதால் தொகுதியில் கடும் போட்டி நிலவுவதற்கான சூழல் இருப்பதால் திமுகவின் தொடர் வெற்றி தொடருமா என்ற தெரியாததால் ஆத்தூர் தொகுதியின் வெற்றியை கணிக்க முடியாத நிலையிலேயே இருக்கிறது. திமுக வேட்பாளரை யாரை அறிவிக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த தொகுதியின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. வேறொரு தொகுதியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலோடு மீண்டும் சந்திப்போம். பாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாப்ட்வேர் இப்பொழுது 2026 அப்டேட்டுகளுடன் தயார் நிலையில் உள்ளது. உங்கள் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக கீழுள்ள லிங்கில் இணைந்து உங்கள் வெற்றிக்கு முதல் படியை எடுத்து வையுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.